சேரக்கூடியவர்களையும் சேர்த்து கொள்ளுபவர்களையும் இணைக்க வேண்டும் என்றுதான் பேசுகிறார். மகிழ்ச்சிக்குரியது என்றாலும் யாரின் மூலமாக பேச வேண்டும் என்பது ஒன்று இருக்கு. இவர் மூத்த அமைச்சர், மூத்தவர் என்கிற அடிப்படையில் போய் பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் இவரோடு சேர்த்து முன்னணி பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு விலகி நிற்கக்கூடிய, நீனும் வேண்டாம் நீயும் வேண்டாம்னு பொதுவாக நிற்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் அதிமுக தனியாக நிற்கிறாங்க. கேசி பழனிசாமியிலிருந்து புகழேந்தி வர தனியாக தான் நிற்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். திருச்சி சவுந்தரராஜன் போன்ற மூத்த முன்னோடிகள் தனியாக தான் நிற்கிறாங்க. இவர்களை அழைத்து கொண்டு போய் இருதரப்பையும் சமாதானப்படுத்துகிற வேலையை செய்திருக்காங்க. அதிமுக என்கிற இரட்டையில இருக்கிற வரை எவராலையும் வீழ்த்த முடியாது. இப்போ என்ன தெரியுமா நடக்கும்? அந்த ரெட்டலையை ஒத்தையிலையா முடக்குவதற்கான வேலையை வேணா செய்யலாம். அவங்க எடப்பாடியாரை நீக்குங்க அப்படின்னு சொல்றது வேணா சும்மா கத்தலாம். பொதுக்குழுவும் செயற்குழுவும் இன்னைக்கும் எடப்பாடியார் பின்னாடி தான் நிற்கிது. அவர்கள் பின்னாடி நின்னாலே இரட்டையில அங்கே தான் நிற்கும். இரட்டையில எங்க நிற்குதோ அங்க அவங்க தான் தலைவர். 1/4 கோடி பணம் ஒருத்தன்ட்ட வசூல் பண்றது. 2538 பேர்கிட்ட இவங்க எவ்வளவு வசூல் பண்ணி இத்தனை 1000 கோடியை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொன்னா இவங்களை என்ன தெரியுமா செய்யணும்? கம்பியை பழுக்க காயப்பட்டு குண்டியில் ஏற்றுருங்க, பாய் வழியா விடணும். என்கிட்ட விட்டாங்கன்னா அப்படித்தான் செய்வேன். மக்களுடைய வரி பணத்தை இத்தனை 1000 கோடியை கொள்ளையடிக்கிற திமிரு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? இன்னைக்கு இடி ரைடு சொல்லிருச்சுல குற்றவாளின்னு. இல்லை, இடி சொல்றதுனாலே குற்றவாளின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆதாரப்பூர்வமா எடுத்துருக்குறாங்கல்ல, கைபேசி ஆதாரங்களை திரட்டி இருக்கிறாங்களே. ஒருத்தனுடைய நம்பர் தேவையில்லாம ஏன் அவன் தம்பிக்கு வருது? அவன் டிக்கெட் அடிச்சு வச்சிருக்கிறான், கைபேசியில் இருக்கு. அவன்லாம் தேர்வு செய்யப்பட்டவர். அப்ப தேர்வு என்ன மையத்துக்கா நடத்துறீங்க நீங்க? உன் அப்பன் சம்பாரிச்சு கொடுத்தானா? உங்க ஆத்தா சம்பாரிச்சு வச்சிருந்தாங்களா? நீ எப்படி சம்பாரிச்சா சொல்லு? உழைச்சி சம்பாரிச்சியா? முக்கிய காலையில் 6 மணிக்கு ஏற போட்டி சாகின 4 மணி வரை உழுதா கூட நாண்டுகிட்டு சாகுறான்டா தமிழ. இத்தனை சொத்துக்கள் உனக்கு எங்க இருந்தா வந்துச்சு? அயோக்கிய பெண்களா? ஈடி கண்டுபிடிச்சது கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சிருப்பான். அவனே பயந்துகிட்டு இருக்கான். அப்ப நீதிபதிகளுக்கே பணத்தை கொடுத்து அடிச்சாலும் அடிப்பாங்களோ. டாஸ்மார்க்ல டெபாசிட் திட்டமா? டாஸ்மார்க்கில் டெபாசிட் திட்டம் வங்கியில் டெபாசிட் பண்ணுங்க. குடியாரங்கடையில் எதுக்குங்க டெபாசிட் பண்ணணும்? அப்படின்னா என்ன? நீ இதில் டெபாசிட் பண்ணு, நீ குடிக்கிறது தினந்தோறும் வந்து கார்டை மட்டும் கொடுத்து உருவி எடுத்துகிட்டு போ. திருப்பி நீ குடிச்சு முடிச்சிட்டியா திருப்பி டெபாசிட் பண்ணு. இது எப்படி இருக்கு? நல்ல திட்டம்ல இதெல்லாம். அதில் சொல்கிறான், பாட்டில் விலை இருக்குல்ல, குடிச்சிட்றான் பாட்டில், அந்த பாட்டிலுக்கு டெபாசிட் 10 ரூபாய். ஏற்கனவே கூட விற்கிறத தாண்டி 10 ரூபா கூட வைக்கிறதுக்கு தெரியுமில்ல, கொள்ளையடிக்கிறது. கேட்டால் என்ன சொல்லுவான்? கூலிகளை வச்சு கொடுக்குறோம்ல. பீரைத்தான் குடிங்களா வைப்பாங்க. அதுக்கப்புறம் பிராந்தி, விஸ்கி, மயிறு, மட்டை எல்லாம் இதில் வைப்பிய. சாக்கடை அதுக்குள்ள போட்டுக்கிட்டு தூக்கி கொடுக்குறீங்களா? ரெட்ரோலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கப்பட்டிருக்கிறார். பல பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ செங்கோட்டையன் அவர்களும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். காரணம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த இதில் கலந்துக்கிறதுக்காக போகும்போது ஓபிஎஸ் அவர்களோடு ஒரே காரில் சென்றார். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதன் பிறகு நடந்த சம்பவம் தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் நீக்கம். செங்கோட்டையன் நீக்கத்திற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்கள் இப்போ இன்டர்வியூவில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இயக்கத்துக்காக நிறைய பாடுபட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு வரலாறெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, என்னையே தான் இந்த கட்சியை வந்து பார்த்துக்க சொன்னாங்க சசிகலாமா, நான் தான் எடப்பாடி பழனிசாமியை பரிந்துரை செய்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இப்போ அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையன் அவருடைய நீக்கம்? இப்போ அவருடைய அந்த ப்ரெஸ் மீட் இதெல்லாம் எப்படி? சசிகலாவை நீக்கிற போது அதிமுக சலசலப்பில் இல்லை. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நீக்குகிற போது கூட அதிமுகவில் எவரும் ஒப்பாரி வைக்கவில்லை. இன்னைக்கு செங்கோட்டையனை நீக்கி இருக்கிறார்கள் என்றால் அதிமுக எங்கேயும் சரிந்து விழவில்லை, செங்குத்தாக நிற்கிறது. செங்குத்தாக இருக்கா அதிமுக? கண்டிப்பாக. ஓகே. ஏன்னா நான் இதை ஏன் பதிவு பண்ணுறேன்னா, எம்ஜிஆர் காலத்தில் தொங்கல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? தொங்கல் துறை? ஓகே. அவர் பேர் எஸ்டிஎஸ்ன்னு பேர். ஓகே. எஸ்டி சோமசுந்தரம், தஞ்சை மாவட்டத்துக்காரர். எம்ஜிஆர்கிட்டே கணக்கு கேட்டு கட்சியை விட்டு வெளியில் போனார், நீக்கலை. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று அண்ணாவினுடைய இதயத்தை இளவலாக ஏந்திய எம்ஜிஆர் அவர்கள் அதே எஸ்டிஎஸை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டார். அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி எஸ்டிஎஸை கிளப்பி விட்டார் கட்சியை உடைப்பதற்காக. அதிமுக ஒன்றும் அன்றைக்கு சரிந்து போகவில்லை, துளியளவும் கூட. அம்மையார் ஜெயலலிதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக ஆனதற்கு பிறகும் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மூத்தவர்கள், ஆர்.எம். வீரப்பன் அவர்களும் சு. திருநாவுக்கரசரும் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக கலக குரல் எழுப்பினார்கள். மிகப்பெரிய ஆளுமைகள். அந்த இருபெரும் ஆளுமைகளை கட்சியை விட்டு நீக்கிற போது கூட அதிமுக சரிந்து போகவில்லை, வீழ்ந்து விடவில்லை. ஆனால் அவர்கள் இருவரில் ஒருவர் இன்றைக்கு மறைந்து போயிருக்கிறார். மறைந்த மனிதரை பற்றி பேசுவதற்கு தேவையில்லாத ஒரு பகுதியாக இருந்தாலும்
கடைசி வரை அவர் எம்ஜிஆர் மன்றம் என்கிற பெயரிலேயே இயங்கிவிட்டு காலத்தை கடத்தி கண்மூடி கொண்டார். மாபெரும் தலைவராக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற திருநாவுக்கரசர் அவர்கள் இப்போ திருநாவுக்கரசராக மாறிட்டார். நியூமராலஜியில் அவர் பாரதிய ஜனதாவுக்கு போய் திருப்பி காங்கிரஸில் அவர் மாநில தலைவராகி அவருக்கும் ஒரு முதலமைச்சர் கனவு இருக்கிறது தான். அதிமுகவில் பொறுமையாக இருந்திருந்தால் இன்றைக்கு திருநாவுக்கரசர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்பது என்னுடைய கருத்து. அந்த ஆளுமையையே தூக்கி வீசியவர் அம்மையார் ஜெயலலிதா. அதற்காக அடங்கி போனதா அதிமுக? இல்லையே. இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்ததற்கு பிறகும் கூட இந்த ஆளுமைகளை எல்லாம் தூக்கி வீசினார். கட்சிக்குள் கழக குரல்கள் வரும், இவர்கள் எல்லாம் நீக்கினால் என்று எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பெரிதும் ஆசைப்பட்டது அதிமுகவை உடைத்தால் மகிழ்ச்சி என்று. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக உடைந்து விட்டால் அங்கே இருக்கிற ஆளும் பெரும் தலைவர்கள் பிஜேபிக்கு தான் வருவாகனு கனவு கொண்டாங்க. நயினார் நாகேந்திரனை தவிர வேறு எவரும் போனதாக தெரியவில்லை. கூட்டணி என்கிற பெயரில் குதூகலம் இட்டார்கள் கடந்த 2024 பொது தேர்தல் வரை. ஆகையால் இன்றைக்கு சேடப்பட்டியார் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அவர் முதல்ல சேரக்கூடியவர்களையும் சேர்த்து கொள்ளுபவர்களையும் இணைக்க வேண்டும் என்றுதான் பேசுகிறார். மகிழ்ச்சிக்குரியது என்றாலும் யாரின் மூலமாக பேச வேண்டும் என்பது ஒன்று இருக்கு. இவர் மூத்த அமைச்சர், மூத்தவர் என்கிற அடிப்படையில் போய் பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் இவரோடு சேர்த்து முன்னணி பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு விலகி நிற்கக்கூடிய, நீனும் வேண்டாம் நீயும் வேண்டாம்னு பொதுவாக நிற்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் அதிமுகவில் தனியாக நிற்கிறாங்க. கேசி பழனிசாமியிலிருந்து புகழேந்தி வர தனியாக தான் நிற்கிறாங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்தையும். திருச்சி சவுந்தரராஜன் போன்ற மூத்த முன்னோடிகள் தனியாக தான் நிற்கிறாங்க. இவர்களை அழைத்து கொண்டு போய் இருதரப்பையும் சமாதானப்படுத்துகிற வேலையை செய்திருக்கணும். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தலைவர் பசுமன் திருமகனார். எந்த இடத்திலும் சாதியை குறிப்பிடாமல் சமத்துவத்தை பேணி காத்த தலைவர். அந்த தலைவருடைய அக்டோபர் 30 அந்த விழாவில் 3 தலைவர்களும் ஒரே மகிழ்ந்தில் சென்று மாலை அணிவிக்கிற அந்த நிகழ்வை பரபரப்பாக ஆக்கினார்கள். நான் இப்போ 2 நாள் கழிச்சு நம்ம பேசுவோம். அதிமுக முடிந்து விட்டதா, கலைந்து விட்டதா, இல்லை அங்கே கழக குரல்கள் எழும்பியிருக்கிறதா, எதை வேணாலும் கிளப்புவாங்க. இப்போ ஜெயக்குமார் கட்சியை விட்டு போறாரு, கட்சியை விட்டு நீக்க போறாங்கிற செய்தி எல்லாம் திமுகவுக்கு போறாருன்ற மாதிரி எந்த கட்சிக்கு போறாங்கிறதா இப்ப உங்களோட அன்வர் ராஜா போனார் எங்க? திமுகவுக்கு தான். மறுமலர்ச்சி திமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை உடைத்த பெருமை திமுகவிற்கு உண்டு. எல்ஜி என்று சொல்லக்கூடிய எல் கணேசனும், செஞ்சி நா ராமச்சந்திரனும், மதுராந்தகத்தாரும், சிவகங்கை கணேசனும், சிவகங்கை செவந்தியப்பனும், திருவள்ளூர் டிஆர்ஆர் செங்குட்டுவனும், பொருளாளராக இருந்த கண்ணப்பனும் எங்க? திமுகவில் அடித்தொண்டனுக்கு கீழே அடங்கி போனவர்கள், வெளிச்சத்திற்கு வராமலேயே வீரியத்தை இழந்தவர்கள். அன்வராஜா போனதுனால இவர் அவைத்தலைவர் பதவி கொடுத்துருவாங்களா திமுகவில்? ஆனால் இன்னொன்றையும் சொல்லுகிறேன். அதிமுகவில் இருந்து ஜெயலலிதாவை எதிர்த்து விட்டு போனவர்கள், ரவுடித்துறை அமைச்சர், ஊழல் துறை அமைச்சர், ராஜகண்ணப்பன் என்கிற சாதி வெறி பிடித்த அமைச்சர், அப்புறம் கொள்ளைத்துறை அமைச்சர், கனிம வள கொள்ளையா கனிம வள கொள்கையான்னு தெரியல, ரகுபதினு ஒருத்தர். இவரெல்லாம் அதிமுகவிலிருந்து திமுகவில் போய் ஐக்கியமாகி கூலக்கும்பிடு போட்டு அமைச்சர் பதவியில் வாங்கி நிரந்தரமாக இருக்கிறாங்கன்னா அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தில் கொள்ளையடிச்சு பயிற்சி எடுத்தவர்கள் திமுகவில் கொள்ளையடிக்கிறார்கள். இங்கே பயிற்சி எடுத்துட்டு அங்கே போயிட்டும் பண்றாங்கன்றீங்க. ஆமாம், அதனால தான் இன்னைக்கு அவர்கள் நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிறார். அன்வராஜாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா மகிழ்ச்சி தான். ஆனால் அதற்காக அதிமுக எடப்பாடியார் சிதைந்து போய் காணாமல் போய் விட்டார்களா? இல்லை. ஒவ்வொரு நபர்களா வெளியே அதாவது ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், ஆளுங்கட்சியாக வர தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில தேர்தல் நேரத்துல எல்லாரையும் அரவணைச்சு ஒட்டுமொத்தமாக நாங்க அப்படியே தான் இருக்கோம்னு காட்டுறது எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தராக அங்கிருந்து வெளியே போறாங்கன்றது ஒரு மக்கள் பார்வைக்கே இது வீக் ஆயிட்டு இருக்கோம் இந்த கட்சி அப்படின்ற ஒரு தோற்றம் வருது இல்லையா? இரட்டையில இருக்கிற வரை எத்தனை பேர் போனா, எடப்பாடியாரே போனாலும் இரட்டையில தான் ஜெயிக்கும். அந்த சின்னத்திற்கு அவ்வளவு நிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? இரட்டையில அதுல நிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். ஏன் இல்ல? தொண்டன் நிப்பான். எம்ஜிஆர் இன்னும் சாகலைன்னு நினைச்சிட்டு இருக்கிற தொண்டன் இருக்கிறான்ல, அம்மையார் செயலில் தான் இன்னும் அக்ராகாரம் சிறையில் தான் இருக்கிறான்னு 1000 பேர் பேச நான் கேட்டிருக்கேன். அவர்கள் இரட்டையிலே வென்றெடுப்பார்கள். எடப்பாடியார் இந்த தேசத்தில் முதலமைச்சராக வருவார் என்று யாராவது கனவு காண முடிந்ததா? சொல்லுங்க பார்ப்போம். அவரே கண்டிருக்க மாட்டார். ஓபிஎஸ் என்னைக்காவது இந்த தேசத்தை ஆளுவார்னு அவர் கனவு கண்டாரா? இல்லை. ஆக கடைக்கோடி தொண்டனுக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் அதிமுகவில் கிடைக்கிறது. இவரெல்லாம் போனதுக்கு பிறகு, மூத்தவர்கள்லாம் போனதுக்கு பிறகு அங்கே வாய்ப்பு வருகிறது. திமுக அப்படி நடக்குமா? தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பதவி, அது எத்தனை பேர் வந்தாலும் சரி, மாவட்டந்தோறும் முதலமைச்சர்கள், அந்த முதலமைச்சருடைய வாரிசுகள், எல்லா மாவட்டத்திலையும் இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில், அதிமுகவில் அப்படி இல்லை. யார் வேண்டுமானாலும் எந்த இடத்திலும் உட்காரலாம் அப்படிங்கிற மேன் பவர் அதிமுகவுக்கு தான். ஆகையால் செங்கோட்டை என்கிற செங்கோல் கீழே விழுந்தாலும் இங்கே இருக்கிற கோல் வேற, தங்கக்கோல். அதிமுக என்கிற இரட்டையில இருக்கிற வரை எவராலையும் வீழ்த்த முடியாது. இப்போ என்ன தெரியுமா நடக்கும்?
அந்த ரெட்டலையை ஒத்தையிலையா முடக்குவதற்கான வேலையை வேணா செய்யலாமுங்க. எடப்பாடியாரை நீக்குங்க அப்படின்னு சொல்றது வேணா சும்மா கத்தலாம். பொதுக்குழுவும் செயற்குழுவும் இன்னைக்கும் எடப்பாடியார் பின்னாடி தான் நிற்கிது. அவர்கள் பின்னாடி நின்னாலே இரட்டையில அங்கே தான் நிற்கும். இரட்டையில எங்கே நிற்கிதோ அங்கே அவங்க தான் தலைவர். ஆக எடப்பாடியாராக இருந்தாலும் அது செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, அல்லது ஓபிஎஸ் அவராக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் அதிமுகவை வீழ்த்துவதற்கு இரட்டை இலையை வீழ்த்தினால் மட்டும்தான் அதிமுகவையே சிதறடிக்க முடியும். அதுவரை எவராலும் சிதறடிக்க முடியாது. இன்னைக்கு செங்கோட்டையன் கதறுகிறார், பதறுகிறார், அடுத்த இலக்கு என்னவென்று உளறுகிறார். 1 மணி நேரமாக உளறிக்கிட்டு இருக்கிறார். நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, கன்னியாகுமரி தொகுதியில் 2.5 லட்சம் வாக்கு வாங்கின நம்ம கட்சி இன்னைக்கு வெறும் 5000 ஓட்டு வாங்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களை போன்ற தற்குறிகள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம். உங்களை போன்றவர்கள் களத்தை முடுக்கிவிட, தன்னிடம் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை எடுத்து கொடுத்திட எண்ணமில்லாமல் இருந்ததால் கன்னியாகுமரியில் அந்த வாக்கு சரிந்திருக்கிறது. அவன் 1000 ரூபா கொடுக்குறான், நீ 2000 ரூபா கொடு, நீனு தானே கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற. செங்கோட்டையனுடைய சொத்து மதிப்பே பல லட்சம் கோடிகள் இருக்குன்னு சொல்கிறான். அத்தானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பன்னாரி, பவானி சாகர், இந்த பகுதிகளில் மிகப்பெரிய பினாமி நிலக்கலாறுகள் எவை இருந்தாலும் அவன் யார்றான்னா அது செங்கோட்டையனுடைய பினாமின்னு பேசுகிறான். ஆகையால் செங்கோட்டையன் வாய்ச்சவடால் விட்டு வலிக்கு விழுவாரை ஒழிய ஒரு வலுவான இயக்கத்தை கட்டமைப்பதற்கு துணை நிற்பார் என்பது எங்களுக்கெல்லாம் எண்ணமும் இல்லை. அவர் வரவும் மாட்டார். காணாமல் போனவர்கள் பட்டியலில் செங்கோட்டையன் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் இது அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒரு உட்கட்சி பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஊழல் அதிகமாக அதை பற்றிய பேச்சுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கடந்த 2-3 நாட்களாக இடி பற்றிய கொடுத்த கடிதம், டிஜிபி அவர்களிடம் கொடுத்த கடிதம், இந்த மாதிரியான ஒரு குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த நகராட்சியில் குடிநீர் வழங்கல் துறையில் பணிக்காக கொடுக்கப்பட்டதில் நிறைய ஊழல் நடந்திருக்கு. ஒவ்வொரு பணிக்கும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை வாங்கியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அது உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குன்றதை எப்படி பார்க்குறீங்க? ஆற்றுக்கொள்ளை அமைச்சர் மரியாதைக்குரிய KN நேரு அவர்கள். புரியல. ஆற்றுக்கொள்ளை அமைச்சர் மரியாதைக்குரிய KN நேரு அவர்கள். ஒரு மனுஷன் செல்வங்களை சேர்க்கலாம். செல்வம்னா பணம் இல்லை, புள்ள குட்டியை. பணத்தையே திங்பாங்களா என்னன்னு எனக்கு புரியலை. பணம் தான் இவங்களுக்கு சாப்பாடா என்னன்னு புரியல. ஒரு பக்கம் ஏழைகள் கூழு கலையுது, இன்னொரு பக்கம் கூழை குடிச்சு வாழ்கிறான் பெரிய பணக்காரனும். நோயெல்லாம் வந்து வேறு வழி இல்லை. வீதியில் வாழ்கிறவன் கூழை குடித்து எளிமையாக வாழ்கிறான். ஆனால் மாட மாளிகையில் வாழக்கூடியவர்கள் பணத்தை செலவழித்து கூழ் குடித்து வாழ்கிறார். இதுதான் நிலைமை. அதுக்கு ஏழையாகவே இருந்துட்டு போ, எந்த நோயும் வராதுல்ல. எப்போதும் கூட சாப்பிடு. நீ நோய்க்கு மட்டும் சாப்பிட போகணும், அவன் பசிக்கு மட்டுமே சாப்பிட. ரெண்டுக்கு வித்தியாசம். இப்போ இந்த ஆற்றுக்கொள்ளை அமைச்சர் சென்னையில் மட்டுமே 23 அடுக்குமாடி குடியிருப்புகள் இருப்பதாக செய்யுது. சென்னைக்குள்ள மட்டும். அப்போ திருச்சியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ட்ரூ வேல்யூ அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ரெட்டை விரலை காட்டிகிட்டு இருக்கேன், அதானே ட்ரூ வேல்யூ? ஆமாம், இந்த ரெட்டை விரலை போட்டிருப்போம். அவரே ரெட்டலைக்கு தான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ட்ரூ வேல்யூன்னு சொல்லிட்டு 2 விரலை காட்டிட்டு. அது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் காட்டிய விரல் தானே. படூரில் 3 மாடி கட்டிடங்கள் சொத்துக்களாக வச்சுருக்காங்க. மிகப்பெரிய கொள்ளையடிக்கிற நிறுவனமான காவேரி மருத்துவமனை, அதுக்கு கலைஞரை கொண்ட படுக்க வச்சு அவரை காப்பாற்றுங்கிற பேரில் புகழ் தேடி கொண்டவங்க. முன்னர் ராயபுரத்துக்குள்ள இருந்துச்சு, இப்போ அப்படியே விரிவாக்கம் செய்து திருச்சின்னு போயிடுச்சு. சென்னையில் வடபழனிலையும். அது மட்டும் இல்லை, மெட்ரோ தொடர்வண்டி நிலையங்களில் இருக்கிற மருந்து கடைகள், காவேரி மருந்து கடைகளும் உருவாக்கிட்டான். எங்கெங்கே மக்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் மெடிக்கல், காவேரி மெடிக்கல். ஆசியாவிலேயே மிகப்பெரிய அரிசி ஆலை லால்குடியில் அமைச்சர். எனக்கு இவ்வளோ நாளாக தெரியலைங்க. KN நேருனுடைய தம்பி ராமஜெயம் மட்டும்தான் தம்பின்னு நினச்சேன். அவன் 4 பேர் இருக்கிறது இப்போ தாங்க நம்மளுக்கே தெரியுது. இன்னும் 2 பேர் இருக்கிறான், அவன் தான் கூட்டுக்குள்ளே அடிக்கிறானுங்க அப்படிங்கிற செய்தியே நம்மளுக்கு கிடச்சி. கிளாம்பாக்கத்துக்கு பக்கத்தில் 1000 கோடி ரூபா சொத்து கிடக்கு. அதனால தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அங்கே கொண்டே கட்டியிருக்காங்க. சும்மா கட்டல அவங்க. அப்போ கமிஷன் யாருக்கிட்டே இருந்ததுன்னா அமைச்சர்கிட்ட இருந்து நேராக வந்து முதலமைச்சருக்கே போகுது. அதனால தான் இவ்வளவு முன்னேற்பாடுகள். அமெரிக்காவில் நெல் வயல்கள் நெப்போலியன் மேற்பார்வையிட்டு பார்த்துட்டு இருக்கிறாருல்ல, நெப்போலியனுடைய மாமன் தானே அங்கே. அது இவ்வளோ விஷயம். கிட்டத்தட்ட இந்த சொத்துனுடைய மதிப்பே 50,000 கோடி இருக்குன்னு சொல்கிறான். நம்ம பிறந்தா 1 கோடி கொண்டாந்து போடுவேன், செத்தா 1 கோடி எடுத்துகிட்டு வந்து மாலையை போட்டு போயிட்டே இருப்பான். அந்த கோடி தான் நாம் வாழ்க்கையில் பார்த்தது. அதனால் இவர்கள்லாம் பணத்தால் கோடிகளை பார்க்கிற இந்த இயற்கை எதுக்கு இந்த உலகத்தை படைச்சிருக்குன்னு எனக்கு புரியலை. ஒரு பக்கம் ஒருத்தர் பயங்கரமாக கோடீஸ்வரன் ஆக்குது, இன்னொரு பக்கம் சோத்திக்கே வழி இல்லாமல் பசியால் துடிக்கிறவனையும் காட்டுது. இது என்ன உலகம்னு எனக்கு புரியலை. 1000 கோடி நீங்கள் இப்போ கேட்டீங்க பாருங்கள். 2538 பேருக்கு பொறியாளர்களை, துணை பொறியாளர்கள், இணை பொறியாளர்கள்,
பொறியாளர்கள் என்கிற இந்த கேட்டகரியில முக்கியமான பதவிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு நடத்துது. குரூப் 1, 2, 3, 4 தாண்டி இதெல்லாம் நடக்குது. 2 லட்சம் பேர் எழுதுறான் இந்த தேர்வை. தேர்வு செய்யப்படுகிறது 2538. 2 லட்சம் பேர்ல 2538 பேர் தான் தேர்வு பண்ணணும். தேர்வை எல்லாரையும் எழுத வச்சுப்புட்டு தேர்வே எழுதாம பணம் வச்சிருக்கிற 2538 பேரை தேர்வு பண்ணிட்டாங்க. அப்ப தேர்வு எழுதுனவெல்லாம் அதுக்கான செலவு, அதுக்கான கால விரயம், அது எல்லாம் முடிஞ்சு போச்சு, காணாம போச்சு. யாரானா KN தம்பிகளுடைய கைபேசியினுடைய வாட்ஸ்அப்புகள்ல தான் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாக இடி இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா கமிஷனர்கிட்ட அறிக்கையை கொடுத்துருச்சு. இப்போ இந்த அறிக்கையை அவங்க ஃபாலோ பண்ணி கைது பண்ணணும். ஆக்சுவலாக இதில் வெறும் 25 லட்சம் மட்டுமே வசூல் பண்ணால் பார்த்துக்கோங்க, 634 கோடியே 50 லட்ச ரூபா. இதை 35 லட்சமாக வசூல் பண்ணால் 888 கோடியே 30 லட்ச ரூபா. இப்போ இதுக்கு இடையில இருக்கிற தொகை என்ன சொல்லியிருப்பான்? சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அவன் நம்மால்றா 35 வாங்க, ஒரு 32 வாங்க, 3 கழிச்சிக்குவோம். இவங்க பாருங்க எப்படி இல்லாமல் 25 ஏழ்மை இப்போ தான் சம்பாதிக்க வந்துருக்கான். சரி 30 கேட்டுருப்பாங்க. சரிடா 25 முடிச்சு விடுங்க. 1/4 கோடிங்க, அது 1/4 கோடி பணம் ஒருத்தன்ட்ட வசூல் பண்ணுறது. 2538 பேர்கிட்ட இவங்க எவ்வளோ வசூல் பண்ணி இத்தனை 1000 கோடியை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களை என்ன தெரியுமா செய்யணும்? கம்பியை பழுக்க காயப்பட்டு குண்டியில் ஏற்றுனுங்கிறேன். பாய் வழியாக விடணும். என்கிட்ட விட்டாங்கன்னா அப்படி தான் செய்வேன். மக்களுடைய வரி பணத்தை இத்தனை 1000 கோடியை கொள்ளையடிக்கிற திமிரு உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? இடி ரைடு சொல்லிருச்சுல குற்றவாளின்னு. இல்லை, இடி சொல்றதுனாலே குற்றவாளின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஆதாரப்பூர்வமாக எடுத்துருக்குறாங்கல்ல, கைபேசி ஆதாரங்களை திரட்டி இருக்கிறாங்களே. ஒருத்தனுடைய நம்பர் தேவையில்லாமல் ஏன் அவன் தம்பிக்கு வருது? அவன் டிக்கெட் அடிச்சு வச்சிருக்கிறான், கைபேசியில் இருக்குது. அவன்லாம் தேர்வு செய்யப்பட்டவர். அப்போ தேர்வு என்ன மையத்துக்கிட்ட நடத்துறீங்க நீங்கள்? இல்லை, இடி உள்ள வந்துட்டதுனாலே இதில் தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இடி பெரும்பாலும் பாஜகவுடைய ஒரு ஏவல் துறையாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இடி சொல்லக்கூடியது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் சொல்றாரு. பழைய வழக்கு, அந்த வழக்கோடைய இது பண்றாங்க. சரி, நான் கேட்குறேன் பண்றாங்க அப்படின்றாரு. நீ சொல்லிட்டில்ல, நான் கேட்குறேன். காவேரி மருத்துவமனை இத்தனை 1000 கோடியில் கட்டியிருக்கிறீல்ல, உனக்கு எங்கேருந்து வச்சு பணம்? உன் அப்பையும் சம்பாரிச்சு கொடுத்தானா? உங்கள் ஆத்தா சம்பாரிச்சு வச்சுருந்தாங்களா? நீ எப்படி சம்பாரிச்சா சொல்லு? உழைச்சி சம்பாரிச்சியா? முக்கிய காலையில் 6 மணிக்கு ஏற போட்டி சாயன 4 மணி வரை உழுதா கூட நாண்டுக்கிட்டு சாகுறான்டா தமிழை. இத்தனை சொத்துக்கள் உனக்கு எங்கே இருந்துடா வந்துச்சு? அயோக்கிய பெண்களா? ஈடி கண்டுபிடிச்சது கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சிருப்பான். அவனே பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நீதிபதிகளுக்கே பணத்தை கொடுத்து அடிச்சாலும் அடிப்பாங்களோன்னு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு நான் சொல்கிறேன். அது உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அந்த விசாரணை. அதை கண்காணிக்கக்கூடிய அளவில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் கண்காணிக்கணும். இதெல்லாம் எப்பறம் ஒருத்தனுக்கு இத்தனை 1000 கோடி சொத்து இருக்கு? இந்த செகத்ரட்சகன் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமில்ல? ஆரம்பத்தில் ஒரு வீட்டில் போய் வேலைக்கு சேர்ந்தவர் இன்னைக்கு 1000 எத்தனை 2,30,000 கோடிக்கு மேலே இருக்கான். இலங்கையிலேயே அவன் தொழில் தொடங்கி இருக்கிறான்னு சொன்னா ஒரு ஆங்கில இந்தியன் ஆட்டையை போட்டு வந்த சொத்துங்கிறான். எப்படி அவங்க சம்பாதிக்க முடியுது? நான் கேட்கிறேன், எல்லா நிறுவனத்துக்கும் சீல் வை. விளாடுறாங்களா தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு? எதை வேணாலும் நாங்கள் செய்வேன், எங்களை எவன்டா கேட்கறதுன்னு சொல்றீங்களா நீங்க? அது மட்டும் இல்லை, இவங்க அடிக்கிற கொள்ளை இது இப்போ இந்த அமைச்சர் சிக்கிறார். இப்போ சிபிஐ விசாரணைக்கு போகணும், கமிஷனர் கைது பண்ணணும். கைது பண்ணலைன்னா 1 மாதம் கிடப்புல போடுறான்னு சொன்னால் அடுத்து அவன் என்ன சொல்லுவான்? உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுவான். தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் இதை கண்டுக்கல, அங்கே இருக்கிற கமிஷனர் கண்டுக்கல, எல்லாமே கையாளுகளாக இருக்கிறான்னு அங்கே போவான். அங்கேருந்து உத்தரவு விட்டால் தான் இவங்க கைது பண்ணுவாங்க. கைது பண்ணணுமா வேண்டாமா? அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போகணுமா இல்லையா? என்ன அதிகாரத்து முறை நீங்கள் இருக்கிறீங்க? எத்தனை 1000 கோடியை கொள்ளையடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் யாருடைய சொத்து கொள்ளை போகுது? அடுத்து பாருங்க, இந்த முத்துசாமின்னு ஒரு அமைச்சர், இந்த ஈரோடு பக்கம் அதிமுகலேருந்து வந்தவர். இப்போ எல்லாம் பாருங்க, இவங்க எல்லாம் டாஸ்மார்க்கில் டெபாசிட் திட்டமா? டாஸ்மாகில் டெபாசிட் திட்டம், வங்கியில் டெபாசிட் பண்ணுவாங்க. குடியாரங்கடையில் எதுக்குங்க டெபாசிட் பண்ணணும்? அப்படின்னா என்ன? நீ இதில் டெபாசிட் பண்ணு, நீ குடிக்கிறது தினந்தோறும் கார்டை மட்டும் கொடுத்து உருவி எடுத்துகிட்டு போ. திருப்பி நீ குடிச்சு முடிச்சிட்டியா, திருப்பி டெபாசிட் பண்ணு. இது எப்படி இருக்குது? நல்ல திட்டம்ல இதெல்லாம். அதில் சொல்கிறான், பாட்டில் விலை இருக்குல்ல, குடிச்சிட்றான் பாட்டில், அந்த பாட்டிலுக்கு டெபாசிட் 10 ரூபாய். ஏற்கனவே கூட விற்கிறத தாண்டி 10 ரூபா கூட வைக்கிறதுக்கு தெரியுமில்ல, கொள்ளையடிக்கிறது. கேட்டால் என்ன சொல்லுவான்? கூலிங்களை வச்சு கொடுக்குறோம்ல. பீரைத்தான் கூலிங்களை வைப்பாங்கண்ணா. அதுக்கப்புறம் பிராந்தி, விஸ்கி, மயிறு, மட்டை எல்லாம் இதில் வைப்பிய. சாக்கடை அதுக்குள்ள போட்டுக்கிட்டு தூக்கி கொடுக்குறீங்களா? இல்லை பாத்ரூமுக்குள்ள போட்டு இது உள்ளே திணிச்சுட்டு எடுத்து கொடுக்குறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு டெபாசிட்டான் பாட்டிலுக்கு. இதுலேயே பல 1000 கோடி கொள்ள. 10 ரூபா கூட வைக்கிறது கொள்ள, பாட்டில் டெபாசிட் கொள்ள. இவங்களை என்ன கொண்டு அடிக்கிறது? நுணுக்கமாக இப்படியெல்லாம் கோடியாக கொள்ளை அடிக்கிறதுக்கு எப்படி உட்காந்து இது ஒரு டீமே இருக்கும் உட்காந்து யோசிச்சு சொல்கிறதுக்கு இன்னொன்று செய்வாங்க. ஒயின் ஷாப்பில் பணத்தை வாங்கி எதுக்குள்ள போடுவான் தெரியுமா? சொல்லுங்கள். பாக்ஸ் ஒன்று, அட்டைப்பெட்டியில். ஆனால் அதுக்கு ஒரு கணக்கு எழுதுவாங்க. ட்ரா செஞ்சோம்னு கூட எழுதுவான். பணம் வைத்துக் கொள்ளுகிறதுக்கு அந்த ட்ரா இருக்குல்ல, அதை நாங்கள் செஞ்சு தாண்டா கொடுத்தோம்னு சொல்லி அதில் கொள்ளையடிச்சிருப்பான். நீங்கள் அது உள்ளே போய் நுழைஞ்சா தான் தெரியும் என்னங்கிறது. அட்டையே பல
கோடிக்கு விற்குமாங்க. அந்த பாக்ஸ் அட்டை இருக்குல்ல, அது என்ன கணக்குனே தெரியல இதுவரை. அந்த அட்டையில் எவ்வளவு கொள்ளை போணுச்சுன்னு தெரியல. இந்த டாஸ்மார்க்ல மட்டுமே இவ்வளவு கொள்ளைகள் பாருங்க. மூடி இருக்குல்ல, மூடியை நம்மளே திறந்து விட்டு போயிடுறான். அதுவும் காசு தானே. 1 கிலோ சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காசு இருக்குல்ல. அது என்ன கொள்ளைன்னு தெரியல. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கரெக்டாக சொல்லணும், நீங்கள் மறைக்கக்கூடாது, தெரிஞ்சால் உண்மைன்னு சொல்லிடணும். மெட்ரோ திட்டம் வந்துருக்கு. பேருந்து பயணிக்கிறதுக்கு, வாகனங்கள் பயணிக்கிறதுக்கு பாலம் கட்டுறாங்க. மண் நோண்டுறாங்களா? எத்தனை அடி ஆழம் நோண்டுறாங்க? பல அடி தோன்றாங்க. மெட்ரோவுக்கு 100 அடி வேற நோண்டிட்டாங்க. மிகப்பெரிய ஸ்டேஷன்லாம் உள்ளே வருது பூமிக்கு கீழே. சரிங்களா? பேருந்து பயணிக்கிறதுக்கு, வாகனங்கள் பயணிக்கிறதுக்கு அந்த ட்ரில்லிங் போட்டு மண் எடுக்கணும், தூண்கள் அமைக்கிறது. இந்த மண்ணெல்லாம் எங்கே சார் சொல்லுங்கப்பா? இந்த மண் எங்கே? கீழே பூமியை 100 அடிக்கு நோன்றி இல்லை நீ மெட்ரோவுக்கு. ஒரு மிகப்பெரிய உள்ளே நிலையம் வைக்கிறீல்ல, ரயில்வே ஸ்டேஷன் நிலையம். மண் எங்கே சார்? கண்ணில் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இதில் கொள்ளை நடப்பதாக எனக்கு இப்போ செய்தி வந்திருக்கு. விரைவில் அந்த ஆய்வறிக்கையை நம்ம கேட்க போகிறோம். இவங்க யாரை ஏமாத்துறானுங்க நாட்டில் உட்காந்துக்கிட்டுனா, எவனும் கேள்வி கேட்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு வட்டத்துக்கு நோண்டுற மண்ணே பல லோடு வரும். ஒரு ரயிலே அமைக்கிறதுக்கு அல்றான்னா அது எத்தனை லோடு மண் வரும்? அது எப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எந்த வண்டியிலாவது மண்ணள்ளி கொண்டு போய் பார்த்துருக்கிறீங்களா? கேட்டால் என்ன, நம்ம நைட்டில் தூங்க போகிறோம், நைட்டில் தாங்க வேலை நடக்குது, நைட்டில் தான் வேலை நடக்குது, எங்கே கொண்டு போய் கொட்டுறானே தெரியல இன்னைக்கு வர. எவனும் கேள்வி கேட்கல. இப்படி ஒரு விஷயம். அடுக்கும் இந்த சதுப்பு நிலத்துல அந்த நம்ம இதுல கூட அதுக்கு தான் வர்றேன். இந்தியாவிலேயே 85 இடத்துல சதுப்பு நில பூமிகள். இது ஈரான் நிறுவனம் உருவாக்கி விட்டது. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கணும். இது என்னடான்னா, பவளப்பாறைகள் கீழே இருப்பதாக செய்தி. பல்லுயிர்கள் பெருக்கம் நடக்கிற இடம். இந்தியாவிலேயே ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பூமி எதுனா அது சென்னையில் மட்டும்தான். சிட்டிக்குள்ள அதில் போய் ஆட்டையை போட்டாங்க. 2000 கோடி திட்டம். அது பெங்களூரில் இருக்கிற நிறுவனம். அதானேமா கலைஞருடைய மகள் செல்வி அங்கே இருக்கிறதுனால அவங்கள்ட்ட எல்லாம் பேசி முடிச்சு வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். 1250 வீடுகள், 4 அமைச்சர்கள் 100 கோடியை பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ திருப்பி கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு சொல்லிச்சு. அங்கே கட்டினா உதச்சிருவான்டான்ருச்சு நீதிமன்றம். ஐயோ நம்ம 100 கோடி வாங்கிட்டோமே, இதை பிரிச்சுலாம் கொடுக்கணும். இப்போ நிறுவனத்துக்கு கொடுக்கணும்ல, 100 கோடிக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அட்வான்ஸ் இல்லை, டெண்டருக்கு உனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், நான் பார்த்துக்கிறேன் மற்ற விஷயங்கள்லாம். இதில் சிஎம்டிஏ மாநகர பெருநகர குழுமம், சேகர்பாபு தளம், வனத்துறை, இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேர். இவங்க எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. இவங்களெல்லாம் தொடர்ந்து கொள்ளையடிக்கிற முயற்சியை 4.5 வருஷம் செஞ்சு இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு எல்லாமே. இது 4.5 வருஷமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று நடக்கல. எல்லாம் அறிவியல் ரீதியாக கொள்ளையடிக்கிறது. ஏன்னா முட்டாள்கள் வாழ்கிற தேசம் உள்ளது. இப்போ வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொன்றா. இதை விட அந்த நெல் கொள்முதல் இருக்குல்ல, இந்த நெல் கொள்முதலில் வந்து ஒரு என்னென்னா இந்த டிரான்ஸ்போர்ட், அதில் கொள்ளையடிச்சிருக்கேன். எப்படின்னா, அசோக் டிரான்ஸ்போர்ட், கந்தசாமி அன்கோ, ஜெயலட்சுமி, கார்த்திகேயன் என்டர்பிரைசஸ், இப்போ முருகான்னு எல்லாம் முருகா என்டர்பிரைசஸ். இதில் மிக்சிங் டெண்டர் தான் விடணும், தனிநபர் டெண்டர் விட்டான். இதில் என்னன்னா, இந்த விஷயம் சட்டத்திற்கு புறம்பாக தமிழ்நாடு ஆக்டில் வந்து நம்பர் 4 1998 அப்படிங்கிற அந்த ஆக்டில் இதை கீழே கொண்டு வரணும், கைது செய்யலாம். 288 மெட்ரிக் டன் நெல் கொள்முதலில் பரிமாற்றம் இடமாற்றம் செய்யும். இது என்ன பண்ணுறான்னா, 1 கிலோமீட்டருக்கு 19 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 20 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன். இவன் 200 ரூபாய் ஆக்கிறது. 1 கிலோமீட்டருக்கு 20 ரூபா இங்கே இருக்குது, 200 ரூபாய் இங்கே இருக்குது, 180 ரூபா கொள்ளையா? இந்த மாதிரி இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டான். இப்போ ரேஷன் கடையில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிருக்கிறீங்களா? மாத கடைசி தான் 28, 29 தான் உங்களுக்கு அரிசி கிடைக்கும். அந்த 2 நாளைக்கு நீங்கள் போகலன்னு வச்சுக்கோங்க, அந்த அரிசி முடிஞ்சது, அவ்வளோதான். அடுத்த மாதம் தான் நீங்கள் வாங்க முடியும். அது எப்படி அந்த அரிசி எங்கடா போகுதுன்னா, இதுதான் கொள்ளையடிக்கிறது. எல்லாருக்கும் எல்லா நாளும் ரேஷன் அரிசி கிடைக்கணும்ல. அது என்ன மாத கடைசி மட்டும் 2 நாள்? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? இப்போ இதை பண்ணிட்டான். 329 ரூபாய்க்கு ஓடி இருக்கு கிலோமீட்டருக்கு லாரிகள். இப்போ அதை வேணுமே இவன் என்ன பண்ணிட்டான், கொள்ளையடிக்கிறதுக்காக 598 ரூபாய்க்கு கிறிஸ்டின் குமாரசாமியுடன் ஒப்பந்தம். நான் கேட்குறேன், இந்த அயோக்கிய அமைச்சர்களுக்கெல்லாம் சம்பளம் தமிழ்நாடு அரசு கொடுக்குதா இல்லை குமாரசாமி கொடுக்குறான்? தமிழ்நாடு அரசு தான். அப்போ அவன்கிட்ட போய் வாங்க, இங்கே எதுக்கு நீ வாங்கிக்கிற? உனக்கு இருக்கா சம்பளம்? அங்கே போய் வாங்கிக்க வேண்டியது தானே. குரோனி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறான். மாவட்ட ஓட்டுநர் ஒப்பந்த முதலாளிகள் இவெல்லாம் இப்போ குமரிக்கு நிற்கிறான். ஏன்னா ஒரே நிறுவனத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதான் முதவே சொன்னேன், மிக்சிங் டெண்டர் விடணும்னு சொன்னது. இதில் பயங்கரமான கொள்ளை. இப்போ வர்ற ஜூன் 25ஓட டெண்டர் முடியுது. இவன் அதை நீட்டிப்பான். முடிஞ்சிச்சு. இப்போ இது என்ன மாதம்? நவம்பர். இது நவம்பர் ஆயிடுச்சு இல்லை? டெண்டரை நீட்டிச்சிருக்கான் 1 வருஷத்துக்கு அதே நிறுவனத்துக்கு. அப்படின்னா என்ன, என் ஆட்சி முடிகிற வரை நீ பார்த்துக்கோ, அடிக்கிற கொள்ளையில் எனக்கு 3/4 பங்கு கொடுத்துரு. நகராட்சி மற்றும் குடிநீர் வட்ட வளங்களில் அவன் பார்த்துக்கிறான். யார்? அந்த ஆத்து மணல் கொள்ளை அமைச்சர். இப்போ இது எல்லாமே இவங்க அடித்த கொள்ளை இருக்கு பாருங்க, வெளிச்சத்துக்கு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கனிம வளத்தையும் நோண்ட போகிறாங்க. எதுக்கு அமைச்சர் யார்? வாராது வந்த மாமணி போல் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருந்தகை எங்கள் ரகுபதி. அவர் அடிக்கிற கொள்ளை இனிமேல் வெளிச்சத்துக்கு வந்துடும்.
இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு அமைச்சராக கிட்டத்தட்ட 13 அமைச்சர்கள் கொள்ளை அடிப்பதையே குறிக்கோளாக வைத்து செயலாற்றுகிறார்கள். ஒரு நல்ல நீதிமன்றங்கள், மக்களாட்சி தத்துவங்கள் ஒழுங்காக நடைபெறுமையானால் இந்த 13 அமைச்சரையும் கொண்டு போய் அந்தமான் சிறையில் தான் அடைக்கணும். இவங்களை இங்கெல்லாம் அடைக்கவே கூடாது. சோத்துக்கு வழி இல்லாமல் பண்ணணுங்க. அவங்களெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் இவர்களுக்கு தண்டனை அந்தமான் நிக்கோபார் தீவில் தான் அடைக்கணுங்கிறேன். சுற்றி வர முதலைகளை வளர்த்து விட்டு நடுத்தண்ணியில் விடணும். இவங்கள நாசகர் ஆட்சி முடிவுக்கு வருகிற நாளை எழுதி வைத்துக் கொள்ளும். இந்த தேசம் இவர்கள் கையில் மீண்டும் சிக்குமே ஆனால் சதுப்பு நிலங்களில் இருக்கிற கொக்குகளை கூட பிடிச்சி தின்னு விட்டு அதுக்கு ஒரு கணக்கு எழுதுவான். ஏன்னு கேட்குறீங்களா? ஒப்பனை அறையிலேயே 1000 கோடி கொள்ளையடித்த கும்பல் இந்த கும்பல். ஒப்பனை அறையா அதுக்கு பேர். பாத்ரூம் 1க்கு 2க்கு போகிறது. புதுசா தமிழ் சொல்லு. மானங்கெட்டவர்கள், துப்பு கெட்டவர்கள், மனித உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் ஆட்சி இந்த மண்ணில் தொடர்மையானால் மனிதர்களே வெல்லக்கூடிய காலம் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனை சமமாக பாவிக்கிற ஒரு மனோபாவம் இந்த மனிதர்களிடத்தில் மனிதநேயத்தோடு வளர வேண்டும். இல்லை என்றால் மனிதநேயம் செத்து கெட்டொழிந்து இந்த தேசம் உருப்படாமல் போவதற்கான வழிவகையை இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை எவராலும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள், சகித்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆக கொள்ளை அடிப்பதையை குறிக்கோளாக வைத்திருக்கிற இந்த கொள்ளை ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே முதன்மை கடமையாக பொதுநல நோக்காளர்கள் உணர வேண்டும் என்பதை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.